எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சுண்டைக்காய் குழம்பு தான். மிளகெல்லாம் அரைச்சி ஊற்றி வைக்கிறது. இது சாப்பிட்றதுனால உடம்புக்கு நல்ல ஹெல்த்தாகவும் இருக்கும். பெண்களோட கர்ப்பப்பைக்கு நல்லா வலுவாக்குறதுனால பெண்கள் நிறைய எடுத்துக்கிறது நல்லது. குழந்தைங்கள்லாம் சாப்பிட்டாக்கா வயிற்றில் இருக்க பூச்சிலாம் செத்து போயிடும். பசி இல்லாமல் சாக்லேட் பிஸ்கட்லாம் நிறைய சாப்பிட்ற பிள்ளைங்களுக்கு பசி நல்லா எடுக்கும். அது மட்டும் இல்லாமல் இதில் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக இருக்கிறதுனால நம்ம வாரத்தில் ஒரு 2 நாள் செஞ்சு வச்சுக்கிட்டா கூட ஒரு 2 நாள் எடுத்துக்கலாம். நம்ம இந்த குழம்ப உடம்புக்கு அவ்வளோ நல்லது. இது சுண்டைக்காயை நல்லா கழுவிட்டு விதைலாம் வெளில வராத அளவுக்கு தட்டி எடுத்து வச்சுக்கணும். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இதில் வறுக்கிறதுக்கு தேவையானலாம் என்னென்னு பார்த்துடலாம். நல்லெண்ணெய் ஊற்றி செய்யறது ரொம்ப நல்லது. நல்லெண்ணெய் ஊற்றி கொஞ்சோண்டு பெருங்காயம், ஒரு 2 பூண்டு உரித்து வச்சுருக்கிறேன், அதையும் அதிலே போட்டுக்கலாம். ஒரு கப் தனியா எடுத்து வச்சுருக்கிறேன், அதை போட்டுக்கலாம். ஒரு 4 ஸ்பூன் மிளகு, 2 ஸ்பூன் ஜீரகம், இதெல்லாம் நல்லா வறுத்துக்கணும். பூண்டு லைட்டாக ப்ரௌன் கலராக மாறும்ல, அந்த ஸ்டேஜ் வரைக்கும் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். பூண்டு நம்ம ரத்தத்தில் இருக்கிற கிருமியெல்லாம் அழிக்கிறதுனால பூண்டு எடுத்துக்கலாம். இதில் வதங்கினோடனே அடுத்தது கருவேப்பிலை ஒரு 2-3 கை போட்டுக்கலாம். அதையும் அதில் வறுத்துக்கலாம். கருவேப்பிலையிலையும் அயன் அதிகமாக இருக்குது. பசங்க நம்ம தனியாலாம் கொடுத்தோன்னா பசங்க தூக்கி போட்டுருவாங்க. அதனால் இதில் வதக்கி அரைச்சி ஊற்றிட்டோன்னாக்கா சேர்ந்து உள்ளார போயிடும். நல்லா வறுத்துக்கணும். வறுத்து ஆற வச்சு நல்லா மொறுன்னு வர அளவுக்கு வறுத்துருங்க. அப்போ தான் குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு மிக்ஸி கப்பில் சேர்த்துக்கலாம். நம்ம புளி கரைச்சி வச்சுருக்கிறத அதில் ஊற்றிக்கலாம். குழம்புக்கு தேவையான அளவு புளி வச்சுருக்கோம்ல, அதை ஊற்றி நல்லா இது மாதிரி நைஸாக அரைச்சிக்கணும். இந்த மாதிரி குழம்புலாம் வைக்கிற புளி ரொம்ப கம்மியாக போடணும், புளிப்பாக இல்லாமல். அப்போ தான் அந்த குழம்போட டேஸ்ட் எடுத்து கொடுக்கும். நல்லெண்ணெய் ஊற்றி வடகம் போட்டு தாளிச்சிக்கலாம். வடகம் நல்லா பொரிஞ்சோடனே பூண்டு பெருசு பெருசாக இருக்கிறதுனால சின்னதாக நான் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். சின்ன பூண்டாக இருந்துச்சுன்னா அப்படியே போட்டுக்கலாம், கொஞ்சமாக வதக்கி போடுறதுக்கு. அப்போ தான் நல்லாயிருக்கும்ன்றதுனால. சின்ன வெங்காயம் சின்னதாக இருக்கிறதுனால அப்படியே முழுசாக உரித்து வச்சுருக்கிறேன். பெருசாக இருந்தால் நம்ம 2ஆக கட் பண்ணிக்கலாம். நல்லா இதை ரோஸ்ட் ஆகிற அளவுக்கு வதக்கி எடுத்துக்கணும். நல்லா வதங்கினோடனே நம்ம தட்டி எடுத்து வச்சுருக்கோம்ல அந்த சுண்டைக்காயை வாஷ் பண்ணிவிட்டு தான் தட்டி எடுத்து வைக்கணும். அதனால் தட்டிட்டு வாஷ் பண்ணோன்னா அதில் இருக்க சீடெலாம் போயிடும். அதையும் போட்டு நல்லா கொஞ்ச நாள் வதக்கி எடுத்துக்கணும். அதில் அந்த கலர் லைட்டாக மாறி வரும்ல, அந்த ஸ்டேஜ் வரைக்கும் நல்லா வதக்கலாம். குழம்புக்கு தேவையான அளவு மிளகாத்தூள், நமக்கு வீட்டில் குழம்பு மிளகாத்தூள் வச்சுருக்கோம்ல, அதுதான். தேவையான அளவு உப்பு, நம்ம அரைச்சி வச்சுருக்கோம்ல அந்த பேஸ்ட்டையும் எடுத்து அதில் ஊற்றிக்கலாம். கரைச்சி வச்சுருக்க புளி தண்ணியை ஊற்றிக்கலாம். அடுத்தது புளி தண்ணியை ஊற்றி நல்லா கிண்டி விட்டு மூடியை போட்டு கொதிக்க வச்சிடணும். நல்லா கொதித்து வந்துடுச்சு பாருங்கள். நம்ம ஊற்றின எண்ணெய்லாம் மேலே வந்துடுச்சு. இதோட ஆஃப் பண்ணிடலாம். குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இன்னும் திக்காக வேணும்னா புளியை கொஞ்சம் திக்காக கரைச்சி திக்காக ஊற்றி எடுத்து வச்சுக்கலாம். இதை நம்ம பாட்டிலில் எடுத்து ஊற்றி வச்சுக்கிட்டு வாரத்தில் 2 நாள் கூட எடுத்து வச்சு சாப்பிட்டுக்கலாம். சுட சுட சாதம், கொஞ்சமாக அந்த குழம்ப ஊற்றி ஒரு வத்தலோ இல்லை அப்பளமோ தொட்டுக்கலாம். நல்லெண்ணெய்யோ நெய்யோ ஊற்றி பஞ்சு சாப்பிட்டோன்னா டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். தேங்க்யூ.